ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நாங்கள் வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், தேனீப்பட்டி என்று சொல்கிறது ஒரு விவசாயிக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவமானது, அதால் என்னென்ன நன்மைகள் எல்லாம் கிடைக்கிது அப்படின்னு சொன்னது பெரும்பாலான விவசாயிகளுக்கு தெரிஞ்சிருக்கும். யாருக்காவது இந்த தேனியே நாங்கள் வீட்டில் கட்டாயம் வளர்க்கணும், ஒரு தேனீப்பட்டி ஒரு தோட்டம் என்று சொன்னால் என்னத்துக்கு அதில் இருக்கணும்னு சொல்லி சம்மந்தமான வீடியோ வேணும்னு சொன்னால் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அது சம்மந்தமாக வேறு ஒரு வீடியோ போடுறேன். இன்றைக்கி நாங்கள் வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், தேனீப்பட்டி நாங்கள் வச்சு வளர்க்கக்குள்ள அந்த தேனீப்பட்டியை நாங்கள் சரியான முறைக்கு பராமரிக்கணும். இப்படி நாங்கள் சரியான முறைக்கு பராமரிக்கலாட்டி ஒட்டுண்ணி தாக்கம், அடுத்த நோய் தாக்கம், இப்படிப்பட்ட இதுகள் எங்களோட பெட்டிகளில் இருக்கிற தேன் பூச்சிகளுக்கு ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பம் அதிக அளவில் காணப்படுது. அப்படி நாங்கள் பராமரிக்கிறது எப்படி, இதை நாங்கள் பராமரிக்கிறதுக்கான கால இடைவெளி எவ்வளவுன்னு சொன்னது சம்மந்தமாக தான் நாங்கள் இன்றைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கான கால இடைவெளி என்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், நாங்கள் ஒவ்வொரு கிழமையும் பெட்டியை எப்படி க்ளீன் பண்ணி துப்புரவாக பார்க்குறது மிகவும் சிறந்த ஒரு முறையாக இருக்கும். அப்படி எங்களுக்கு சரி வரல, நேரம் காணாத பிரச்சனை அப்படி இருக்குதுன்னு சொல்லி பட்சத்தில் நாங்கள் குறைஞ்சது ஒரு 2 கிழமைக்கு ஒரு காவாச்சு நாங்கள் பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னு சொன்னால் தான் எங்களோட தேன்பட்டியிலிருந்து சரியான முறைக்கு நாங்கள் தேனையும் பெற்றுக்கொள்ளலாம். அதே நேரத்தில் எங்களோட பட்டியையும் நாங்கள் ஆரோக்கியமானதாக பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ நாங்கள் தேன்பட்டியில் மேல் பக்கத்தை நாங்கள் கலர்னத்துக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னால், மேலே ஒரு தட்டு ஒன்று இருக்கும். அந்த தட்டு எடுக்கிறதுக்கு முதல் அந்த மேல் பக்கத்தில் இருக்கிற பூச்சிகள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெட்டியில் எவ்வளோ பூச்சி, டஸ்ட்டு இதெல்லாமே இருக்குது. இது எல்லாத்தையும் நாங்கள் க்ளீன் பண்ணணும். ஏன் நான் இப்போ தட்டிலேருந்து க்ளீன் பண்ணி போவோம்னு சொல்கிறேன்னு சொன்னால், நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்து கொண்டு போகக்குள்ள எங்களுக்கு கொஞ்சம் சுகமாக இருக்கும். அதே நேரத்தில் தேனீக்களும் டிஸ்டர்ப் ஆகாது. அதால் நாங்கள் ஒவ்வொரு அடுக்கடுக்காக முதலாவது மேல் தட்டு, அதுக்கு பிறகு இருக்கிற கீழே இருக்கிற அந்த தட்டையாக இருக்கிற இந்த தட்டு, அப்படி நாங்கள் ஒவ்வொன்றா க்ளீன் பண்ணி கொண்டு போகிறது எங்களுக்கு சரியான இலக்குவாக இருக்கும். நாங்கள் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ப்ரஷ் எதுக்கண்டே தேன்பட்டியை க்ளீன் பண்ணுறதுக்குன்னு சொல்லி பிரத்யோகமான ப்ரஷ் எல்லாம் இருக்குது கடையில். நாங்கள் அப்படி இது வேண்டலாம். நாங்கள் அப்படி இல்லைன்னு சொல்கிற பட்சத்தில் ஒரு டூத் ப்ரஷ் ஒன்று நாங்கள் எடுத்தோம்னு சொன்னாலும் அதை நாங்கள் பாவிக்கும் க்ளீன் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதை நாங்கள் க்ளீன் பண்ணுறதுல முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னு சொன்னால், முதலாவது சைட் பக்கத்தை ஒவ்வொரு இதுலேயும் நாங்கள் எடுத்துகிட்டு சைட் பக்கத்தை க்ளீன் பண்ணணும். சைட் பக்கம் தான் க்ளீன் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் ஆக கூடுதல் இம்பார்ட்டன் கொடுக்கணும். ஏன்னு சொன்னால், இந்த சைட் பக்கத்தில் இந்த அந்து பூச்சிகள் எல்லாம் முட்டையிட்டு வச்சுருக்கணும். அதால் நாங்கள் சைட் பக்கத்தை நல்ல வடிவாக தேக்கி க்ளீன் பண்ணணும். இந்த எயிட்ரே தேன் பூச்சி பெட்டியை பார்த்தோம்னு சொன்னால், மேலே இதோட கெப் இருக்கும். அதுக்குள்ள இந்த ஸ்லைட் மாதிரியோட தட்டு இருக்கும். இந்த தட்டில் ஓட்டைகள் இருக்கும். இது என்னத்துக்குன்னு சொன்னால் வென்டிலேஷனுக்காண்டி வச்சுருக்காங்க. அதுக்குள்ள 2 அடுக்கில் தேனுக்குரிய பெட்டியும், கீழே இருக்கிறது நாங்கள் பூச்சிப்பட்டின்னு சொல்லுவோம். இந்த பூச்சிப்பட்டி கொஞ்சம் பெருசாக இருக்கும். மேலே இருக்கிற 2 தேன் பெட்டியும் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இப்போ நாங்கள் இதை க்ளீன் பண்ணக்குள்ள முதலாவது மேலே இருக்க தேன்பட்டி இதை எடுத்துருக்கோம். இது புதுக்கூடன்றதால் மேல் பக்கமாக தேன்பட்டியில் எந்த ஒரு வதைகளும் இல்லை. இப்போ நாங்கள் இந்த தேன்பட்டி இதை எடுத்துகிட்டு மேல் பக்கத்தை நாங்கள் ஒவ்வொரு ட்ரேயை எடுத்து க்ளீன் பண்ணுறோம். ஏன்னு சொன்னால், மேல் பக்கம் வதை இல்லைன்ற சொல்லத்தால் தேன் பூச்சிகள்ன்ற நடமாட்டம் மேல் தட்டுக்கு அதிக அளவில் இருக்காது. அதால் இந்த கடியன், சித்தரும்புன்னு சொல்லும் அந்த அதுகள் இதில் இருக்கக்கூடியதாக இருக்கும். அதால் நாங்கள் இந்த ஒவ்வொரு ட்ரேயை எடுத்து மேல் பக்கத்தை நாங்கள் க்ளீன் பண்ணுறோம். இதுவே இந்த மேல் பக்கத்தில் அதாவது தேன் பூச்சியில் அந்த தேன் இருக்கிற சேம்பரில் தேன் வதைகள் இருக்குமென்று சொன்னால், நாங்கள் இப்படி ஒவ்வொரு ட்ரேயை எடுத்து க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. நாங்கள் நார்மலாக சைட் இதை மட்டும் தட்டி விட்டுட்டு போகலாம். இது நாங்கள் மேல் பக்கத்தை எடுத்து ஒவ்வொரு ட்ரேயை எடுத்து தனித்தனியாக க்ளீன் பண்ணுறதுக்கு காரணம், இந்த சித்தரும்புகள் மற்ற சின்ன சின்ன பூச்சிகள் எல்லாம் மேலில் இருக்கிறதுல இருக்கும். அதெல்லாம் நாங்கள் ஒவ்வொரு ட்ரேயை எடுத்து மேல் பக்கத்தை நாங்கள் க்ளீன் பண்ணுறோம். இந்த மாதிரி நாங்கள் மேல் பக்கத்தை க்ளீன் பண்ணக்குள்ள அது கீழே இருக்கிற பக்கத்தை நாங்கள் திறந்து வைக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால், தேன் பூச்சிகள் அதிகமாக இதில் தான் விரும்பும். அதால் நாங்கள் திறந்து வச்சு வெளிச்சம் கூட படக்குள்ள அதுகள் டிஸ்டர்ப் ஆகி எங்களை தாக்கக்கூடியதாக இருக்குது. அதால் நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால், மேல் பக்கத்தை நாங்கள் எடுக்கக்குள்ள அது கீழே இருக்க பக்கத்தை நாங்கள் ஒரு தட்டை போட்டு நாங்கள் மூடிக்கொள்கிறோம்.
இதே மாதிரி நாங்கள் மேற்பக்கம் எல்லாம் க்ளீன் பண்ணி முடிஞ்சதுக்கு பிறகு கடைசியாக வந்து நாங்கள் கீழ்ப்பட்டியை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வரும். இந்த கீழ்ப்பட்டியை தான் வந்து சொல்லுவாங்க பூச்சிப்பட்டின்னு சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னால் இதுக்குள்ளாம் வந்து தேன் பூச்சிகள்ன்ற முட்டைகள் எல்லாம் வந்து இதுக்குள்ளே தான் இருக்கும். இப்போ நாங்கள் இந்த கீழ்ப்பட்டி இதை க்ளீன் பண்ணக்குள்ளே மேலாப்பில் வந்து நாங்கள் ப்ரெஷ்ஷால் ஒரு தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் மேற்பக்கத்தை வந்து சைட் பக்கமாக வந்து தள்ளுவோம். ஏன்னு சொன்னால் இது லொக்கொண்டும் இருக்காதான் இந்த தேன் பூச்சிப்பட்டியில் வந்து நாங்கள் சைட்டால் லைட்டாக தள்ளக்குள்ளே வந்து நகரக்கூடியதாக வந்து இருக்கும். இப்படி நாங்கள் சைட்டுக்கு வந்து நகர்த்தி வச்சுட்டு வந்து இந்த சைட்டை வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுவோம். இப்படி நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு ஒரு பக்கத்தை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் அடுத்த பக்கம் வந்து லைட்டாக வந்து நாங்கள் தள்ளி வச்சுட்டு அடுத்த பக்கத்து சைட்டு இதை க்ளீன் பண்ணுவோம். இப்படி நாங்கள் வந்து 4 மூலைகளையும் வந்து க்ளீன் பண்ணி முடித்ததுக்கு பிறகு பழைய பெட்டிகள், அதாவது வந்து ஏற்கனவே தேன் அறுவடை செய்த பெட்டிகள் இல்லாட்டி கொஞ்சம் முதிர்ச்சி அடைஞ்ச பெட்டிகள்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் மேற்பக்கத்தையும் கலட்டி அந்த தேனீட்ட ராணி தேனி இருக்குன்னு தானே அந்த பூச்சிப்பட்டின்னு சொல்லுவோம். அந்த பூச்சிப்பட்டியில் ஒவ்வொரு ட்ரேயாக எடுத்து வந்து நாங்கள் பார்க்கணும். ஏன் நாங்கள் ஒவ்வொரு ட்ரேயாக பார்க்கணும்னு சொன்னால் எந்த அளவுக்கு ஆண் பூச்சிகள்ன்ற முட்டைகள் இருக்குது, ராணி தேனீட நடவடிக்கை என்ன மாதிரி இருக்குது, ராணி தேனீட முட்டைகள் வந்து எத்தனை இருக்குது, இதெல்லாத்தையும் வந்து நாங்கள் பார்க்கணும். ராணி தேனீட முட்டைகள் எல்லாம் வந்து இருந்துச்சுன்னு சொன்னால் நாங்கள் அதெல்லாம் வந்து கையால் பிடிச்சி நசிச்சு விட்டுறணும். இல்லை ராணி தேனியை நாங்கள் எப்படி அடையாளம் கண்டு கொள்ளக்கூடியதாக இருக்கும்னு சொன்னால் இருக்கிற தேன் பூச்சிகள்லேயே வந்து ராணி தேனி வந்து எல்லாத்தையும் விட கொஞ்சம் பெரிய அளவில் வந்து சைஸில் இருக்கும். இந்த வீடியோ வந்து நிறைய தேனீப்பு வளர்ப்பில் ஈடுபட்டிருக்க விவசாயிகளுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஓகே, நாங்கள் அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து இந்த மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு வேணும்னு சொன்னால் எங்களோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒருக்கா நீங்கள் கமெண்ட் ஒன்று பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.